மருமவளா, என்னாச்சு? மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கா? ஆ, அனு மேல கோவமா இருக்கியோ? நான் ஏன் கோவமா இருக்க போறேன்? எனக்கெல்லாம் யார் மேலயும் கோவம் இல்ல. அவங்கதான் என் மேல கோவப்பட்டுக்கிட்டு பேசாம மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க அத்தை, எனக்கு அவள மேல எந்த கோவமும் இல்ல. சும்மா யார பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. நான் அமைதியா உட்காந்து தானே பூ கட்டிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு வளகாப்புக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். இதையும் அதையும் கேட்டுக்கிட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு மனசங்கடத்துல எடுத்துட்டு விட்டுறாதீங்க. நான் யார பத்தியும் எதையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்து உட்காந்துட்டு பூ கட்டிக்கிட்டு இருந்தேன். ராத்திரி நேரமாயிட்டு உள்ள வந்து உட்காருன்னு சொன்னீங்க. இங்க உள்ள வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் அதையும் இதையும் நைய நையன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அமைதியா இருக்க மாதிரி இருந்தா இருங்க அத்தை, இல்லன்னு எந்தி போங்க. உங்களை யார் உட்கார சொன்னா? என் துணைக்கு உங்களை உட்கார சொன்னா? பேய் பூதம் வந்து என்ன பிடிச்சவங்க இழுத்துட்டு போயிடாது. போங்க அந்தால. அம்மாக்கும் பாட்டிக்கும் என்ன சண்டை? அதுவும் அணுவ வச்சு? நல்லா இருக்கே கதை உன் கதை. மாமியார் மருமவளும் அப்படிதான் கொஞ்சிக்கிட்டு கிடந்தீங்க. அப்படியும் இப்படிமான்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு காலையில இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவளும் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறா. காலையில உன் புருஷங்காரன் கேள்வி கேட்டான்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு உட்காந்தவதான் ரூம்குள்ள கதவை சாத்திக்கிட்டு சாப்பிடறதுக்கு மட்டும் ரகு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு ரூம்குள்ள கொடுத்தா. வெளியே கூட வரவே செய்யல. அதனால என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டேன். இது ஒரு குத்தமா? ஏன் உன் மருமவை பத்தி நான் எதுவும் கேட்க கூடாதோ? வாய முடிக்கிட்டு இருக்கணுமோ? இங்க பாருங்க அத்தை, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க, எனக்கு என்ன? சும்மா என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல என்னதான் நான் சொல்லுபடின்னு கேட்டு நடக்கிறாங்க. சொல்லுங்க. பெத்ததும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை, என்னத்த பண்ணுறது? நீங்க தான் வாய்க்கு வக்கனையா சொன்னீங்க, மருமவள நல்லா பாத்துக்கிட்டோம்னா நம்ம மக போல பாத்துக்கிட்டோம்னா நாளை பின்ன நம்மள நல்லா பாத்துப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரேஸ்மாக்கா 1000 சண்டை வரதான் செய்யும். அதுக்கான்னு சொல்லிட்டு என்னைக்குமே என் கூட பேசாம போயிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு கதவை சாத்திட்டு எல்லாம் இருக்க மாட்டா. நான் ஒரு வார்த்தை சொன்னா என்ன நினைச்சு காது கொடுத்து கேப்பா. இப்படி என்ன சங்கடப்படுத்துற மாதிரிலாம் பண்ண மாட்டா. இவ என்னன்னா வாரதான் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் இறங்கி தானே போ செய்யறேன். எதுக்கு வம்பு? போ அந்தால சண்டையை போட்டுக்கிட்டு என்னத்துக்கு? நம்ம போய் ஏதாச்சும் சொல்ல போய் அது ஒரு பிரச்சனையா வரும். அதுக்கு வாயை முடிக்கிட்டு இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். வளகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் அம்மா வீட்டுக்கோ அப்படி இல்லன்னா அங்க தங்கியிருக்காளே அங்கனையும் கிளம்பி போப்பாரா. என்னத்த நம்ம என்னதான் நல்லதுன்னு நினைச்சு பார்த்தாலும் கெட்டதுலதான் போய் முடியும். அத்தை நீங்க தான் சொன்னீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நான் நல்லதுதான் நினைச்சு பார்த்தேன். நான் கெட்டது நினைச்சு நிறைய விஷயம் பண்ணும் போதெல்லாம் எனக்கு ஆளை சுத்தி தான் வந்தா. இன்னைக்கு என் மருமவன் சொல்லிட்டு நான் கொஞ்சம் கீழே இறங்கி போகும்போது என் தலையில ஏறியில மிதிக்காவ. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? சொல்லுங்க சொல்லுங்கத்த. என்னதான் மருமகளை மக மாதிரி பார்த்தாலும் அவன் மகள ஆயிட முடியாது. அதுதான் உண்மை. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையா? என் மருமக என்ன மக மாதிரி தானே பாத்துக்கிறா. சும்மா என்ன சமாதானப்படுத்தணும்லாம் எதையும் பேசாதீங்க. போங்க உள்ள ஏந்தி மாத்திரை போட்டுட்டு படுங்க. என் மருமவள கோவப்படுறா என்னன்னு தானே கேட்கேன். என்னன்னு சொல்லணும் அத்த நானே? என்ன எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னன்னா நானா போயிட்டு ரூம கதவை சாத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்ன கூப்பிட்டு வச்சு என்னன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கா எதுவும் தெரியாதத்த. சும்மா என்னன்னு சொல்லிக்கிட்டு எரிச்சல கலப்பிக்கிட்டு. இங்க பாருங்க அத்தை, நீங்க அந்த பிள்ளைகிட்ட நல்லபடியா நடந்துக்கோ அப்படின்னு சொன்னீங்க. நானும் சரி நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளை நம்ம பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கு. அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு வீட்டுக்கு நம்மளை தேடி வர பிள்ளையை நம்ம தான் நல்லபடியா வச்சிருந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்ப திருந்தி ஒரு அளவுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ நடிச்சு அந்த அளவுக்கு ஓரளவுக்கு பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு சில நேரத்துல அவ பண்றது எனக்கு கோவமா வந்தாலும் சரி வெளியே காமிச்சுக்காம உண்மையை சொல்லணும்னு நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இல்லன்னு சொல்லல. சரிங்களா? எடுத்தோடனே யாரும் மாறிட மாட்டாங்க. நானும் அப்படி இப்படின்னு தான் இருக்கேன். அதுக்குன்னு சொல்லிட்டு இப்படியா காலையில போயிட்டு கதவை சத்தனவன் இன்னும் பேசல என்கிட்ட. என்னத்த சொல்லுறது? அடிப்பாவி. அப்ப நடிப்பா நடிச்சுக்கிட்டு இருந்ததுனால உடனே வந்துருங்க சொம்பு தூக்கிக்கிட்டு. நடிப்புனா அந்த நடிப்புலாம் ஒண்ணு இல்ல. ஆமா அவ எதையாச்சும் ஒண்ணு பண்றா அப்படின்னா எனக்கு கோவம் வந்துச்சுன்னா முந்தி இருக்க தாச்சா என்ன உடனே மூஞ்சுக்கு நேரம் மூஞ்சில அடிச்சா மாதிரி பேசிடுவேன். இப்ப சரி அப்படி பேசக்கூடாது, கோவம் வந்தாலும் அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே சமாதானப்படுத்திக்கிட்டு எனக்கு இருக்க கோவம் ஆத்திரத்தை எல்லாத்தையுமே அப்படியே அமுத்தி என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உடனே வந்துருவீங்களே. எனக்கு கெட்ட பேர் கொடுக்கணும்னா மட்டும் அப்படியே எங்க இருந்தா வருவீங்கன்னு தெரியாதத்த. போங்கத்த, நான் யார பத்தி எதுவும் பேசல. சும்மா என் வாயை வந்து புடுங்க வேண்டியது அதையும் இதையும் சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அதையே சொல்லி என்ன கெட்டவளாக்க வேண்டியது. நான் ஒன்னும் கொடுமைக்கார மாமியார்லாம் ஒண்ணு இல்ல. அவ பண்ணதுக்கு நானும் பண்ணேன், அவ்வளவுதான். என்ன முடியும் வளரிட்டு கிடக்கா? ஆமா நான் பேசுறதெல்லாம் வளர்ற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. என்னன்னு கேட்கனே கொஞ்சம் மச்சும் விளங்குற மாதிரி பதில் சொல்றீங்க. எங்கேயாச்சும் அந்த பிள்ளை எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேங்குது? ஆனும் பேசலையா? இவளுக்கு என்ன பிரச்சனையா? அம்மா கிட்ட பேசல. காலையில் நல்லா தானே பேசினா, நல்லா தானே இருந்தா, சாப்பாடுலாம் எடுத்துட்டு போய் கொடுத்தா நல்லா தானே சாப்பிட்டா. என்னவா இருக்கும்? சொல்லுங்க எதுக்கு பேச மாட்டேங்குது? நான் அப்படி என்ன கெட்டது பண்ணிட்டேன்? அவங்க அம்மாவை போட்டு எது ஏசனா? நீங்க கூப்பிட்டுக்கிட்டு போனீங்க, அமைதியா உங்க பின்னாடி கையை கட்டிக்கிட்டு அமைதியா நின்னா இல்லையா? சொல்லுங்க. வரும்போது அந்த வாங்கிட்டு போன பண்டத்தை தூக்கி அவங்க கையில கொடுத்துட்டு வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்ததோட சரி, வளகாப்புக்கு மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல கூட நான் எதுவுமே பேசல வாயை திறந்து. நீங்க வந்து இருந்தீங்க கிளம்புற வரைக்கும். அந்த பிள்ளை எதுக்கு என்கிட்ட மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு கிடக்கணும்? நான் நல்லபடியா தானே பாத்துக்கிறேன். எதையாச்சும் அதே எதையும் சொன்னா பரவாயில்ல மூஞ்சி கட்டலாம். இப்படி போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு இருந்தா அப்படி என்ன தப்புன்னு தான் சொல்லிட்டேன். அப்படி என்ன தப்பு சொல்லி கொடுத்துட்டேன் நானே? ஏமா மாமனாரும் ஒரு வார்த்தை என்னன்னு கேட்காருன்னா மதிச்சு பதில் சொல்லுன்னு சொன்னேன். அது ஒரு குத்தமா? சொல்லுங்க, அது ஒரு குத்தமா? அப்பா கூட சண்டையா? என்ன நடக்குதுங்க? நீ போயிட்டு அந்த பிள்ளைகிட்ட பேசனியோ? அதான் அந்த பிள்ளை ரூம் விட்டு வெளியே வரலையோ? அநியாயம் பண்ணாதீங்க அத்தை. மொத்த பையன் தூக்கி ஏமல போட்டுறாதீங்க சரிங்களா? அப்படி ஒண்ணு அவகிட்ட நான் கெட்டதெல்லாம் போய் பேசல. அந்த பிள்ளைய வேணா கூப்பிடுறேன், கூப்பிட்டு கேளுங்க.
உங்க மகன் என்ன சொல்லிட்டு பண்ணாரு, திமிரு பிடிச்ச பிள்ளையா இருக்கும் போலயே கூப்பிட கூப்பிட கண்டுக்காம எப்படி போது பாருன்னு சொல்றாருல்ல. இது அவ காதுல விழுந்தா அவளுக்கு கஷ்டமா தானே இருக்கும். அதனாலதான் நான் போய் பேசினேன். இங்க பாருமா, அவரு உன்னோட வயசுல பெரியவர் தானே. அவர் கூப்பிட்டு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை உடம்புக்கு முடியலையான்னு கேட்காருன்னா இல்ல ஆமான்னு சொல்லி நின்னு பதில் சொல்லிட்டு வரணும். இப்படி மூஞ்சி திருப்பிக்கிட்டுலாம் வரக்கூடாது, நல்லது இல்லைன்னு சொன்னேன். வேற என்ன சொல்லிட்டேன்? வேற எதுவுமே சொல்லல. ஆமா, அதுக்கப்புறமா ஒரு 2-3 வார்த்தை வேணா பேசியிருப்பேன் கூட. வேற என்னதையுமே நான் பேசவே இல்லை. அதுக்கு ரூம கதவை சாத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா நாளைக்கு வர போறவங்க எல்லாரும் என்ன எதையாச்சும் சொல்லணும். அதானே? என்னமோ சொல்லிட்டு போட்டோம், விடுங்க. நான் கொடுமைக்காரியாவே இருந்துட்டு போறேன். இப்ப என்ன நல்லவன் சொல்லிட்டு பட்டம் கொடுத்து எங்கேயாச்சும் போயிட்டு எனக்கு சிலையா வைக்க போறாங்க. இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போக வேண்டியதான். எனக்கு வேலை இருக்கு. என் வாயை புடுங்காதீங்க. அதையும் எதையும் பேசிக்கிட்டு போங்க. போயிட்டு மாத்திரை போட்டுட்டு தூங்குங்க. காலையில நல்லபடியா நான் வளகாப்பு நடந்து முடிஞ்சிச்சுன்னா அவங்கவுங்க பாட்டுன்னு அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப போறாங்க. எதுக்கு பேசிக்கிட்டு? விடுங்க. என்னமோ நடக்கணும்னு இருக்கிறதே நடக்கட்டும். நம்ம நல்லபடியா நடந்தாலும் கெட்டதுதான், நம்ம கெட்டவளா இருந்தாலும் கெட்டவதான் அப்படின்னா என்னத்த சொல்லிக்கிட்டு அதுக்கு வாயை முடிக்கிட்டு ஊமையாவே இருந்துட்டு போயிடலாம். இப்பதான் புரியுதத்த எது எது எப்படி எப்படி இருக்கணுமோ அது அப்படி அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. நான் லல்லு நாய் மாதிரி குலைக்கும் போது கூட எனக்கு பயந்துக்கிட்டு ஒரு அளவுக்கு அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு மரியாதை கொடுக்கதான் செஞ்சா. ஆனா இப்போ கொஞ்சம் இறங்கி போய் சரி நம்ம வீட்டு மரும விளையாச்சேன்னு சொல்லிட்டு நான் இப்படியெல்லாம் நடந்துக்க போய் என் தலைமலை ஏறி குதிக்கா. என்னத்த சொல்லிடுது? இப்ப நான் இதை சொல்லி சண்டை போட்டேன்னா மறுபடியும் இப்படி கெட்டவளா மாறிட்டா தாச்சாயனி திருந்தாத ஜென்மம் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. என்னத்த சொல்லிக்கிட்டு என்னத்த பேசிக்கிட்டு வாய முடிக்கிட்டு இருந்துக்கிறேன். அவ்வளவுதான். தாச்சாயனி வருத்தப்படுறியோ அனு பேசலன்னு சொல்லிட்டு? தாச்சினி உன்னதான் கேட்கேன். எனக்கெல்லாம் யாரும் பேசலான்னு வருத்தம்லாம் இல்லை. இத்தனை நாள் அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாலா, ஒரு 10-15 நாளா வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு திடீர்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிக்கிட்டு போகும்போது ஒரு மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். யாரும் என்ன வருத்தம் வருத்தம்லாம் பட்டி என்ன மாறப்போகுது? நம்ம ஒண்ணு நம்ம வேலை ஒன்றுன்னு இருக்க வேண்டியதுதான். இப்பதான் புரியுது அத்தை. நீங்க அடிக்கடிக்கு சொல்லுவீங்க நீ பேசாம மட்டும் இருக்காததாச்சா, நீ உன் முகத்தை நானே என் முகத்தை நீயும் பாத்துக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம 2 பேரும் இருக்கோம். என்ன சண்டை வந்தாலும் அத்தை மேல கோவம் கூட பட்டுரு, பேசாம இருக்காததாச்சா நீ 1000 வாட்டி கேட்பீங்க. எனக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்காது. சண்டை போட்டாலே உங்க மூஞ்சியே பார்க்க பிடிக்கல, போவாங்க அப்படி தூர அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனா மறுபடியும் நீங்க வந்து பேசுவீங்களா, நான் அதை மறந்துட்டு பேசிடுவோம் பார்த்துக்கோங்க. அப்பெல்லாம் புரியல என்ன இந்த கிளவி இப்படிலாம் வந்து நம்மள டார்ச்சர் பண்ணுதே அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது. ஒரே வீட்டுல இருந்துகிட்டு பேசாம மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா அது எவ்வளவு பெரிய வலி வேதனைன்னு சொல்லிட்டு. நீங்க கேட்கலாம் இதுக்கு முன்னாடி ஏன் இப்படிலாம் இருந்தது இல்லையான்னு சொல்லிட்டு. இருந்திருக்கேன், அப்ப கோவத்துல இருந்திருக்கேன். இப்ப நல்லபடியா சந்தோஷமா பேசிக்கிட்டு திடீர்னு பேசாம இருக்கும் போது ஒரு மாதிரி இருக்கத்த. சரி விடுங்க, உங்களை எதுக்கு கஷ்டப்படுத்திட்டு. அது ஏதோ வளர்ட்டு இருக்கேன். என்னத்த சொல்றது என்னத்த பண்ணுறது. நீங்க போய் மாத்திரை போடுங்க அத்தை. மாத்திரை சரி விடுதாச்சா, நீ மாசமா இருக்க பிள்ளை பத்தியா கண்ட மணிக்கு கண்டதே எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டு எதனா கை கால் வலியா கூட இருக்கும். அதனால பேசாம இருந்திருப்பாளா இருக்கும். ஆமாத்த, கை கால் வலியா தான் இருந்திருக்கும்னு நினைக்கேன். அதனாலதான் ரூம்ல இருந்து வந்திருக்க மாட்டா. போய் பாக்கணும். வா ரகு, உக்காரியா? ரகு எப்பயா வந்த? இப்பதான் வந்தேன் பாட்டி. என்ன பாட்டி என்ன பண்றீங்க? என்னையா பண்ண போறேன், சும்மா தான் இருக்கேன். உங்க அம்மா கறி பூ கட்டிக்கிட்டு இருக்கா நாளைக்கு வளகாப்புக்கு. சாப்பாடு வேலை அது இதுன்னு இருந்தா பரவாயில்ல, சின்னதா தானே எடுத்து பண்றோம் 5வது மாசம் வளகாப்பு. அதனால வெளியே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன் அப்பன் சொல்லிட்டானா. சமையலுக்காண்டி அந்த வேலையும் இல்ல, வீடு சுத்தம் பண்றதும் முருகன் பண்ணிட்டு போயிட்டாரு. அதை சும்மா பொழுது போலன்னு சொல்லிட்டு நாளைக்கு வரவங்களுக்கு பூ கட்டி ராத்திரியே வச்சுட்டோம்னா குடுக்கறதுக்கு சௌரியமா இருக்கும் பத்தியா. அதான் அவ பூ கட்டிட்டு இருக்கா, நான் உட்காந்து சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு கொஞ்சம் தோதுவா இருக்கும்ல, அதனாலதான்யா. நீ தூங்கலையா? நேரம் ஆயிட்டுல, காலையில எந்திக்கணும் பிள்ளை. போ, உனக்கும் அவளுக்கு தானே நாளைக்கு விசேஷம். நீங்க எப்படி தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? மூஞ்செல்லாம் பாரு வாடி போயிருக்கு. போல ரேஷ்மா வந்துட்டல பாட்டி? இல்லையா, அவ வரல. ரகு அவ நைட்டு வேலை பாக்குறதா சொல்லியிருக்கா, அதனால வரலன்னு சொல்லிட்டாயா. நைட்டா? ராத்திரி வேலை தான் சொன்னா. நீ போய் படியா, அவ காலையில வந்துருவா. அவளை பத்தி என்னத்துக்கு யோசிச்சுட்டு இருக்கா தேவையில்லாம. போய் தூங்கு சரியா? சாப்பிட்டியா? நீங்க தானமா 8 மணிக்கு எடுத்து கொடுத்தீங்க, சாப்பிட்டியான்னு கேக்குறீங்க? ஐயோ, நான் ஒருத்தி இந்த பூ கட்டிக்கிட்டு இருந்தேன்னா அதான் எனக்கு இப்ப பசிச்சுட்டு பத்துக்கோ. அதே ஞாபகத்துல உன்னையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சாப்பிடுறியான்னு சொல்லி கேக்குறதுக்கு சாப்பிட்டியான்ட்டையா. சாப்பாடு எடுத்துக்கிறியா? பசிக்கோ அதே எந்தி வந்தியோ? இல்லம்மா, அது தூங்குறம்மா. ஆமா தாச்சாயினி, ரகு பேசிட்டு போறத பார்த்தா நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுருப்பானோ. அட வாய கழுவுங்கத்த. இப்ப என்ன சொல்லிட்டு நீ இப்படி சொல்றா? வாய கழுவணுமாமே வாய? அப்படி என்ன இப்ப கெட்டது சொல்லிட்டேன்? அதெல்லாம் உனக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. போனவன் திரும்பி வந்தானே என்ன பண்ணுவீங்க? சும்மா அது தெரிஞ்சிருக்குமா இது தெரிஞ்சிருக்குமான்னு சொல்லிட்டு அப்பமே உங்களை போயிட்டு படுக்க சொன்னேன். நீங்க தான் தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு. உங்க மகன் வெளியே போயிருக்காரு, அவர் வர வரைக்கும் நான் கட்டிட்டு அப்படியே போயிட்டு படுத்துருவேன். நீங்க எதுக்கு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப நான் அவர்கிட்ட திட்டு வாங்கணும் அப்படிதானே? உங்களையும் சேர்த்து உட்கார வச்சுக்கிட்டு என்ன திட்டிட்டு அவர் கிடக்கணும், அதுக்குதான் நீங்க ஆசைப்படுறீங்களோ?
சரிங்க அத்தை, உட்காருங்க. அவர் வந்து என்ன திட்டுட்டோம், நீங்க மனசார சந்தோஷப்படுங்க, ஓகேவா? அது சரி. எடி, நீ ஒத்தையில உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நானும் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இப்ப உங்களை கேட்டேனா நான் ஒத்தையில இருக்கேன்னு சொல்லிட்டு? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கேட்டிருப்பானோ? அதெல்லாம் இருக்காத தம்பி, இருங்க அத்தை. இல்லடி, அவன் மூஞ்சி சரியில்லை, ஒரு மாதிரி வாடினாப்புல இல்ல. ஆ, வேலை பாக்குறான் அத்தை, ராத்திரியும் பகலையுமா லேப்டாப்பையே வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கும் போறான், இங்கேயும் வந்து வேலை செய்யறான். இந்த பண விஷயத்துக்கு கொஞ்சம் அலைச்சல் எல்லாமே மூஞ்சில தானே காட்ட செய்யும். அதனால அப்படி இருக்குமா இருக்கும். தேவையில்லாம நீங்களா போயிட்டு அவன்கிட்ட உளறி வைக்காதீங்க. என்ன ஏதுன்னு சொல்லிக்கிட்டு கேக்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஆமா, நீங்க முதல்ல மேல போயிட்டு படுங்க. பிள்ளை ஒத்தையில படுத்துக்கிட்டு கிடக்காங்க ரோசனு. ஆமா, அவன் பயப்படுவான் போல. 4 பேர் வந்தாலும் வித்துட்டு ஓடி வந்துருவான். போங்க, சும்மா அதையும் இதையும் பேசிக்கிட்டு போறேன். விரட்டுறதுலயே இருப்பா. நீ தின்னியா? சாப்பிட்டேன். சரி, நான் மாத்திரை போட்டு படுக்கேன். அவன் வந்த உடனே நீயும் படு, சரியா? காலையில வேலைக்கு வருவாங்களா, அவங்க கிட்ட சொல்லி கூட கட்ட சொல்லலாம் இருக்கிற பூவெல்லாம். ராத்திரி எல்லாம் உட்காந்து கட்டிக்கிட்டு காலையில கண்ண கிண்ண கசக்கிட்டு ஒரு மாதிரி நின்னா அதுக்கு எதையாச்சும் பேசுவாளுங்க. எடுத்து வச்சுட்டு தூங்குற வேலையை பாரு. உங்க மகன் அப்பமே வெளியே போனாரு, இன்னும் சாப்பிட வரல. சாப்பாடு எடுத்து வைக்கணும்ல, அது வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்கேன். அவர் வந்தோடனே சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே நம்ம போய் படுத்துறோம். சரி, நானும் பிள்ளை கூட போய் தூங்குறேன். ராஜானி, உண்மையாவே அவனுக்கு தெரிஞ்சிருக்காதுல? நீங்க சொல்லாம இருந்தாலே அவனுக்கு தெரியாது. சரி சரி சரி, சொல்லிடாதீங்க. சத்தமே கொடுக்காம போறத பாரு. ரகு, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் தான் வேலையை முடிச்சுட்டு வரலாம்ல. ரொம்ப தான் பண்றீங்க ரகு. உங்களை பார்த்தாலே இதுக்குதான் எனக்கு கோவம் வர்றதே. பண்றதெல்லாம் பண்ண வேண்டியது. அப்புறமா வந்து செல்லும் புஜ்ஜின்னு கொஞ்ச நேரம் நாங்க அப்படியே ஏமாந்துடணும், அப்படித்தானே? ரொம்ப தான் பண்றீங்க ரகு நீங்க. போங்க ரகு. ரகு, அம்மா கிட்ட போன் பண்ணி ஈவினிங் தான் பேசினேன். அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டு பேசினதெல்லாம். அப்புறம் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன் சாரி எடுத்துட்டு சொல்லி. அவங்க கிட்ட பிங்க் கலரும் அந்த வயலட் கலர் ஷர்ட் வச்சிருக்கீங்களா? இல்ல அங்க போய் தான் எடுத்துட்டு வரணுமா? நம்ம வீட்ல இருக்கா? ஏன்னா பிங்க் கலர் இல்ல வயலட் கலர் சாரி தான் கட்டலான்னு இருக்கேன் நாளைக்கு. அம்மா எடுத்துட்டு வந்துருவாங்க வரும்போது. பக்கத்து வீட்டு அக்கா ப்ரீபெய்ட் எடுத்துட்டு வந்துருவாங்க, ப்ரீபெய்ட் பண்ணி சாரி எல்லாம். அந்த சாரி கட்ட ஈஸியா இருக்கு எனக்கு அந்த கலர் கட்டணும்னு ஆசையா இருக்கு ரகு. அதனால நான் அது கட்டுறேன். நீங்களும் மேட்சிங்கா ட்ரெஸ் போடுங்க, சரிங்களா? அப்புறம் ரகு, அம்மா அங்க வர சொன்னாங்க. நம்ம போயிட்டு ஒரு 5 நாள் வேண்டாம், உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஒரு வாரம் 2 வாரம் அங்க இருந்துட்டு வருவோமா? அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரகு, ரகு, உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பண்றீங்க ரகு. நீயா இல்ல நானா? புரியல ரகு, உங்ககிட்ட தான் கேக்குறேன். என்ன நானா நீயானா? நான் என்ன பண்ணேன்? இவ்வளவு நேரம் நீங்க தான் வரவே இல்ல. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கீங்க. ஹாப்பியா சந்தோஷமா எங்க அம்மா கிட்ட பேசினதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா நானா நீயா அப்படின்னு இருக்கீங்க. என்ன ஆபீஸ்ல வேலையா? ரொம்ப வேலையா? உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றேன், ஆபீஸ் பிரச்சனை ஆபீஸ்லயே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் மேலயோ இருக்க கோவத்தை எதுக்கு என்கிட்ட வந்து காட்டணும்? லூசுத்தனமா தெரியல இது. உங்ககிட்டதான் கேக்குறேன் ரகு, ரொம்ப பண்ணாதீங்க, சரியா? என்ன சொன்ன? இல்ல எனக்கு புரியல. என்ன சொன்ன? யார் மேலயோ இருக்க கோவத்தை எதுக்கு என்கிட்ட வந்து காட்டுறீங்களா? உங்ககிட்ட நான் என்ன கோவப்பட்டேன் இப்போ? நீ பேசுற, அமைதியா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன. வேற என்ன சொன்ன? என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுது, அப்படித்தானே உனக்கு? உன்கிட்ட தாண்டி கேக்குறேன், என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? இப்ப என்ன சொல்லிட்டானே இப்படி பேசுறீங்க? நீ என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு புரியலடி. நீ என்ன நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இங்க பாரு, நானும் பொறுமையா போறேன் அப்படின்னா ஒரு அளவுக்கு தான், சரியா? கோவப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும்னு பொறுமையா இருக்கேன். உங்க அம்மா பண்ணத நீ என்கிட்ட லிட்ரலி மொத்தமா மறைச்சிருக்க. மறைச்சதோட நிப்பாட்டாம பொய் சொல்லிருக்க. ஆமா ரகு, எங்க அம்மா உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன ஃபேக்கா லிட்ரலா ஏமாத்திருக்கீங்க. என்கிட்ட இருந்து எனக்குன்னு சொல்லி கொடுத்த நகைய எடுத்துட்டு போயிருக்கீங்க மறுபடியும். உங்க அம்மாவும் நீயும் ஏன் சொல்றனா, நீயும் அதுக்கு உடந்த, அப்படித்தான். நானும் இத பத்தி எதையாச்சும் உன்கிட்ட கேட்டு சண்டை போட்டனா? உன்கிட்டதான் கேக்குறேன். என்னாச்சு? ஏன் இவ்ளோ கோவம்? ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப ஏதாச்சும் வேலை பிரச்சனையா? கேஷ் அரேஞ்ச் பண்ண முடியலையா? ரகு, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன் பணத்துக்காண்டி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நினைச்சியா? 40 லட்சம் பணம் ரெடி பண்ண முடியாத அளவுக்கு நான் ஒன்னும் பிச்சைக்காரன் இல்ல, சரியா? இப்போ சொடக்கு போடுற நேரத்துல, எப்படி 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 சொடக்கு போடுற நேரத்துல எங்க அப்பா கிட்ட சொன்னா 10 நிமிஷத்துல ரெடி பண்ணி கொடுப்பாரு. அவருக்கு தெரியாத ஆட்களே இல்ல.
அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவர்கிட்ட கேட்க கூடாது அப்படின்றதுனால மட்டும் அமைதியா பொறுமையா இருக்கேன். ஹ, உன் உன் அம்மா உன் அம்மா கிட்ட இருந்து நகைய வாங்கி பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் வக்கத்து போயில்ல, சரியா? நீங்க இவெல்லாம் சொல்லணும்னு எனக்கு அவசியமே இல்லை ரகு. நான் ஒன்னும் உங்ககிட்ட அப்படிலாம் சொல்லவே இல்லை என்னைக்குமே. எங்க என்ன பணத்துக்காண்டி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு எங்க அம்மாவும் அப்படிலாம் சொல்லவே இல்லை. தேவையில்லாம நீங்க வார்த்தை விடாதீங்க, பார்த்து பேசுங்க. ஆமா, எல்லாம் ஒரு அளவுக்கு தான் சொல்லிட்டேன். இப்ப என்ன நடந்துச்சுன்னு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஹாஸ்பிட்டல்ல இஷ்யூவான்னு கேட்டேன். தேவையில்லாம முடிஞ்சு போன விஷயத்தினால இங்க கூட்டிட்டு வந்து எதையோ பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதான் ஹாஸ்பிட்டல்ல பணம் பிரச்சனையா அப்படின்னு கேட்டேன். எது தேவையில்லாத விஷயம்? எதுடி தேவையில்லாத விஷயம்? எது தேவையில்லாத விஷயம்னு கேட்டேன். ரகு, நீங்க நார்மலா டீனு சொல்றீங்கன்னா அது வேற விஷயம். இப்போ நீங்க கூப்பிடுறது நல்லா இல்ல. இது எனக்கு பிடிக்கல. நீ எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்றியா? உன்கிட்டதான் கேக்குறேன். நீ கஷ்டப்பட்டு கூடாது, நீ எந்த விதத்திலயும் சங்கடப்பட்டு கூடாது அப்படின்னு பார்த்து 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 தானே ஒரு விஷயத்தையும் செய்யறேன் இல்ல, என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் செய்யறோம். ஆனா நீயும் உன் அம்மாவும் மட்டும் எப்படி சுயநலமா யோசிக்க முடியுதுன்னு தான் தெரியல, எனக்கு தெரியல. அததான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படி இவ்வளவு கேவலமா சுயநலமா இருக்கீங்க? வார்த்தை அளந்து பேசுங்க. என்னை பத்தி பேச எல்லா உரிமையும் இருக்கு. என் அம்மா பத்தி எல்லாம் பேசாதீங்க. ஓ, பொத்துக்கிட்டு வருதோ கோவம்? சரி, ஒரு வாரமா உன் அம்மா கிட்ட பேசல? ஈவினிங் பேசுனதுன்னு உங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க? என் அம்மா கிட்ட பேசாதன்னு சொல்லி கொடுத்தாங்களோ? அதனாலதான் போயிட்டு என் அம்மா கிட்ட பேசலையோ? உன்கிட்ட தாண்டி கேக்குறேன், பதில் சொல்லு. அது வந்து ரகு, அது அப்போ சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படிதானே? சூப்பர், சூப்பரோ சூப்பர். உங்க அம்மா சொல்லி கொடுத்துட்டா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிய நீ? உங்ககிட்டதான் கேக்குறேன், இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ கஷ்டப்பட்டு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா என்ன எவ்வளோ கேவலமா நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நானா போய் அவங்க கிட்ட நின்னு, சரி ஓகே பரவாயில்ல, நடந்தது நடந்து போச்சு, இனிமே நீங்களும் நானும் நார்மலாவே இருப்போம், இங்க நான் எப்பவுமே வந்து போயெல்லாம் இருப்பேன், உங்களுக்கும் எனக்கும் எந்த மனஸ்தாபமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சமாதானம் பேசிட்டு வந்தா எப்படி நீ முக்கியம்னு சொல்லிட்டு உங்க அம்மா என்ன எவ்வளவு கேவலமா நினைச்சு இந்த நகைய தூக்கிட்டு போயிருக்காங்க, இருந்தும் பரவாயில்லன்னு சொல்லி என் பொண்டாட்டி தான் முக்கியம், அவ சந்தோஷம் முக்கியம், அவ சோகமாயிடக்கூடாது, அவளுக்கு கவலை எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அவங்க கிட்ட போயிட்டு வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாத்தையும் தூக்கி பக்கத்துல வச்சுட்டு எப்படி 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 அவங்க கூப்பிடாம அவங்க வீட்டுக்கு போய், சரி பேசுனது பேசிட்டீங்க, நடந்தது நடந்து முடிஞ்சிட்டு பாத்துக்கலாம்னு சொல்லி வந்தா நீ எப்படி நடந்துக்கிற? காலையில எங்க அப்பா பேசுனத நினைச்சுக்கிட்டு ரூம்குள்ளேயே கதவை சாத்திக்கிட்டு இருந்திருக்க. நான் எவ்வளவு பெரிய முட்டாள் டேஷா இருந்திருந்தா இந்த மேடம் உக்காந்துகிட்டு சொல்ல சொல்ல ஆபீஸ் மீட்டிங் அவ்வளோ கிடக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு மேடத்துக்கு காலிங்ல டிஃபனு லஞ்சு டின்னரு எல்லாத்தையும் பைத்தியக்கார மாதிரி ரூமுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா நேக்கா வேலை வாங்கிட்டல என்னைய நீ? நான் என் பொண்டாட்டின்னு நினைச்சுதான் செஞ்சேன், ஆனா உன் மனசுல இவ்வளவு கேவலமான ஒரு எண்ணம் இருக்கும்னு தெரிஞ்சிருந்துன்னு வச்சுக்கோ, மொபைல அப்படியே பட்னியா கடந்து எப்படியாச்சும் போய் தொலைன்னு விட்டுருப்பேன். ரகு, எல்லாத்துக்கும் ஒரு அளவுக்கு தான். இங்க பாருங்க, நான் ஒன்னும் எதுவும் பண்ணல. அத்தைதான் வந்து மாமா அப்படி பேசினாரு இப்படி பேசினாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அது பிடிக்கல. அதனால சரி நம்ம போய் எதாச்சும் பேசணும்னா சங்கடத்துல போய் முடியுமேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள இருந்தேன், அவ்வளவுதான். சும்மா என்ன எதாச்சும் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் எதுவுமே பண்ணல, நான் அமைதி என் போக்குல இருக்கேன்.
சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு இப்பதான் நினைச்சேன் என்னடா சந்தோஷமா நடக்குது எல்லா விஷயமும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மாக்கு கொஞ்சம் கூட பொறுக்காது. 5 நிமிஷம் கூட ஆகல சந்தோஷப்பட்டு பேசி அதுக்குள்ளதோ சண்டை இழுத்து விட்டுட்டாங்கல்ல. இப்ப சந்தோஷமா இருக்கும். எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க யாரையும் எப்பயும் நம்பாதன்னு சொல்லிட்டு. நான் தான் பைத்தியக்காரி மாதிரி நம்பினேன். இதுவும் தேவை இதுக்கு மேலேயும் தேவை. செப்பா சாமி போதும்டா போதும். நீங்க பாத்துக்கிட்ட வரைக்கும் எல்லாமே போதும். அதையும் சொல்லி கட்டுவீங்க இப்படி பாத்துக்கிட்டாங்க அப்படி பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன் எங்க வீட்டுக்கு வரும்போது எங்க அம்மா உங்களை பாத்துக்கவே இல்ல? நீங்க என்ன மாதிரி வியாயை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க ரகு. எங்க அம்மா நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்க இடத்துலயே காஃபி முதல் கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் சாப்பாடு முதல் கொண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு கையில தானே தராங்க. அதுல எங்க அம்மா சொல்லியா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் என்ன உங்க அம்மா செஞ்சு அப்படியே பெரிய விஷயம் மாதிரி பேசுறீங்க. போதும் ரகு எல்லாம். நாளைக்கு வளகாப்பு முடிஞ்ச உடனே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அவ்வளவுதான். கிளம்பு. யார் வேண்டாம்னு சொன்னா? கிளம்பிக்கிட்டே இரு. கிளம்புறேன்னு இல்ல கிளம்புறோம் 2 பேருமே தான். அத நான் முடிவு பண்ணணும், நீ இல்ல. உனக்கு தேவையானது உனக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீ முடிவு பண்ணிக்கிறல்ல, அதே மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுள் எதுவோ அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன். இங்க இருந்தா உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிதானே கிளம்புற. எனக்கும் உன் வீட்டுக்கு வந்தா பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. எனக்கு இங்க இருந்தாதான் பிடிச்சிருக்கு. உனக்கு தேவையான இங்க இரு, இல்லன்னா கிளம்பிக்கிட்டே இரு, அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு இதே காரணம் காட்டி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது, இந்த வளகாப்பு நேரத்துல அப்படி இப்படின்னு நடந்துக்கிறது, இதெல்லாம் வேண்டாம், நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஒரு அளவுக்கு தான் எல்லாம். என்ன பண்ணுவீங்க இல்ல எனக்கு புரியல. சின்னப்பதான் என்ன பைத்தியக்காரி மாதிரி இருக்கா உங்களுக்கு? மாசத்துக்கு ஒரு வாட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இது நல்லா இல்ல ரகு. எல்லாம் ஒரு அளவுக்கு தான். அதையே தான் நானும் சொல்றேன். எங்க அம்மா பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறாங்க அனு. நீ சொன்னியே 5 நிமிஷத்துல சொல்லி கொடுத்தாங்கன்னு. நான் போயிட்டு நின்ன உடனே நம்ம 2 பேருக்குள்ள எங்க சண்டை வந்துருமோன்னு சொல்லி நடந்த விஷயத்த அப்படியே மறைச்சவங்க தான் எங்க அம்மா. எங்க அம்மா முன்னாடி அப்படி இப்படின்னு இருந்திருக்காங்க தான், இல்லன்னு சொல்லல. அப்போ நான் எங்க அம்மாவுக்கு முழு நேரமும் சப்போர்ட் பண்ணதே இல்ல. இப்போ ஆனா எங்க அம்மா மொத்தமா மாறி இருக்காங்க, அதை நான் நம்புறேன். உனக்கு நம்பிக்கை இருந்தா இரு, இல்லன்னா கிளம்பிக்கிட்டே இரு, அவ்வளவுதான். கிளம்பிட்டே இருந்தா எங்க போனோம்? நீங்க தானே தாலி கட்டி கூட்டிட்டு வந்தீங்க, நல்லபடியா வச்சு பாத்து பண்ணதானே சொல்லி கல்யாணம் பண்ணீங்க. ஒரே வாரத்துல கிளம்பிக்கிட்டே இருங்க. அப்படியெல்லாம் போக முடியாது. லூசானி, நீதான் இப்ப கிளம்புறேன்னு போக முடியாதுன்னு இரு. போக முடியாதுன்னா உங்களை விட்டுட்டு போக முடியாதுன்னு தான் சொன்னேன். இங்க இருப்பேன்ல, வாங்க நம்மளுக்கு வீடு இருக்குல்ல அங்க போலாம். ஏமா தாயே, எதுவா இருந்தாலும் ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் போ. இன்னொன்னு சொல்றானு, எங்க அம்மா மாறினதுக்கு அப்புறமும் நீ இப்படி நடந்துக்கிறது சுத்தமா நல்லதுக்கு இல்ல. ஆமா, அவங்க திமிரா ராட்சசி மாதிரி நடந்துக்கும் போது கூட அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடந்த அணுதான் ஏன் அணு. ஆனா இப்போ அவங்க உனக்காண்டி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பொறுமையா பண்றாங்க. ஆனா இந்த நேரத்துல தேவையில்லாததெல்லாம் காரணம் காட்டி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு தெரியுது, வேண்டாம், நல்லதுக்கு இல்ல. ஒரு அளவுக்கு தான். உங்க அம்மா உனக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி என் அம்மாவும் எனக்கு முக்கியம், சரியா? அந்த நேரத்துல உன் பின்னாடி வந்த அப்படின்னா அப்போ எங்க அம்மா பண்ணது எல்லாமே தப்பா இருந்துச்சு. அதனால இப்போ அப்படி இல்ல. எனக்காண்டி எங்க அம்மா எவ்வளவோ மாத்திக்கிட்டாங்க. நீ கொஞ்சம் மாத்திக்கிட்டு இருந்தனா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இல்லனா எதுவும் நல்லா இருக்காது. என்ன மாத்திக்கிட்டாங்க? என்னன்னு எனக்கு புரியல. உன் அம்மா விஷயத்துல உனக்காண்டி நான் பொறுமையா நடந்துக்கிட்டேன்னா அதே மாதிரி இங்கேயும் ஒரு சில விஷயத்த மாத்திக்கிட்டு நடந்துக்கிட்டு தான் ஆகணும். பெரியவங்கன்னு வரும்போது மரியாதை கொடுத்து நடந்துதான் ஆகணும். அவங்க ஒன்னும் உன்னை காலுக்கு அடியில விழுந்து எல்லாம் கிடக்க சொல்லல, சரியா? பேசு, அவங்க கிட்ட நார்மலா பேசி நார்மலா இரு, அது போடுறேன். அம்மா தாயே போடு, எனக்கு ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்கு, பாத்துட்டு வரேன். இப்பதானே சொன்னீங்க கையில ஃபங்க்ஷன் விட்டுட்டு போறீங்க. எம்மா தாயே, விட்டுட்டு ஒரேடியா மேல போய் சேர்ந்துடலாமா? ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான வேலை இருக்கு, போய் பாத்துட்டு வரேன். ரேஷ்மா அங்க தனியா இருக்கா, என்னன்னு போய் பாத்துட்டு வரேன். இல்ல போக கூடாதா? ஆமா, நான் சொன்னா மட்டும் அப்படி கேட்டுவீங்க. அதான் முடிவு எடுத்துட்டீங்க, அப்புறம் என் கிட்ட கேக்குறீங்க. ஆனா மறுபடியும் சொல்றேன் ரகு, நாளைக்கு ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் தான் பொறுமையா இருப்பேன். நாளைக்கு கண்டிப்பா என் கூட வரணும் நீங்க. உனக்கு தேவைன்னா நீ போய்க்கோ, என்ன கூப்பிடாத. என்னால வர முடியாது. அது எப்படி வராம இருக்கீங்க நானும் பாத்துறேனே. உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். போங்க போங்க, எப்படி இருந்தாலும் அனு என்கிட்ட தான் வருவீங்க, அப்ப வச்சுக்கிறேன். பேசுறதெல்லாம் பேசிடுவாரு, சண்டை போடுறதெல்லாம் சண்டை போட்டுவாரு, அதுக்கப்புறமா கெஞ்சிக்கிட்டு வருவீங்களே. சத்தியமா சொல்றேன், இந்த வாட்டி உங்களை மன்னிக்கவே மாட்டேன். நீங்க எவ்வளவு கெஞ்சினாலும் சரி, நாளைக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, அப்ப இருக்கு நான் பண்றதெல்லாம் அப்ப பாப்பீங்க.